Hello friends, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ்ல 2 letter sounds ஆகட்டும் sounds வச்சு எப்படி நம்ம ஒரு வார்த்தையை மனப்பாடம். Hello friends, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ்ல 2 letter sounds ஆகட்டும் sounds வச்சு எப்படி நம்ம ஒரு வார்த்தையை மனப்பாடம் பண்ணாம எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா நம்ம வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி லேர்ன் பண்ணும்போது நீங்க நிறைய வேர்ட்ஸை வந்து ஸ்பெல்லிங் நீங்க மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சவுண்டு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு என்ன சவுண்டு, இதை வச்சு எப்படி நம்ம வார்த்தைகளை ஈஸியா எழுதுறது அப்படின்னு சொல்லி கத்துக்கலாம். நம்ம சேனல்ல வர வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, நீங்களும் உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் அப்பதான் இன்னும் நிறைய வீடியோஸ் ஷேர் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔ அப்படிங்கிற சவுண்டு தான் பார்க்க போறோம். இந்த ஔ அப்படிங்கிற சவுண்டுக்கு வந்து இங்கிலீஷ்ல வவல்ஸ்ல வந்து 2 எழுத்துக்கள் சேர்ந்து வரும். ஓவும் யூவும் சேர்ந்து ஔ அப்படிங்கிற சவுண்டு வந்து வரும். இதை நம்ம அவுன்னு இப்படியும் சொல்லலாம், இல்லை ஆ போட்டு இவன் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதோட சவுண்டு வந்து ஔ அப்படிங்கிற சவுண்டு. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஔ இட் அவுட், அவுட் அவுட் அவுட், ஔ அவுன், ஔ இச் அவுச் அவுச். சிஹெச்சுக்கு என்ன சவுண்டு வரும்? இச்சுங்கிற சவுண்டு வரும். அப்போ ஔ இச் அவுச், ஔ இத். ஸோ இங்கே இத்துங்கிறதுக்கு டிஹெச் சேர்ந்து வரும் இத்துன்ற சவுண்டு. அப்போ அவுத். அதே மாதிரி ஔ இஸ் அவுஸ். இங்கே எஸ்ஸும் ஈயும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இஸ்ஸுங்கிற சவுண்டு வந்து வரும். ஈ வந்து சைலண்டாக வரும், எஸ்ஸோட இஸ்ஸுங்கிற சவுண்டு வந்து வரும். அப்போ அவுஸ் அப்படின்னு நம்ம படிக்கணும். அடுத்தது ஔ அவுல், அவர் அவர். ஓகே, அவர்னு சொல்லுவோம் இல்லையா, அவர். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சவுண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓவும் யூவும் வந்துச்சுன்னா என்ன சவுண்டு நீங்கள் கொடுக்கணும்? அவங்கிற சவுண்டு கொடுக்கணும். அது பக்கத்தில் என்ன கான்சனன்ட் வருதோ அந்த கான்சனன்ட்டோட சவுண்டு சேர்த்து வரும். ஸோ இதுக்கான வேர்ட்ஸை நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்கே ரெண்டுமே ஒரே எழுத்தாக இருந்தாலும் இது வந்து அவுட், இது அவுடு. ஸோ அவுட்டுக்கான எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் என்ன, உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் அப்படியே டைப் பண்ணிக்கிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு தெரிஞ்ச இது எழுத தெரியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அவுட். அவுட்டுங்கிற ஒரு வார்த்தையே இருக்கு, ஔ இட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே, அடுத்தது வந்து அபவுட், அபவுட் அபவுட் அப்படிங்கிற வேர்டை நம்ம எழுத போறோம். இங்க அப் அவுட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பங்கிறதுக்கு ஏ, புனா என்ன எழுத்து வரும்? பி வரும். அடுத்தது என்ன சொன்னேன்? அவுட்னு சொன்னேன். அப்போ அவுட்னா என்ன வரும்? OUT. அபவுட், அபவுட், இப்பு ஔ பௌ இட், about. ஓகே, அடுத்தது with out, with out, with u e v. இத்தனை என்ன எழுத்து வரும்? TH வரும். with out, 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 without. அடுத்தது outside. ஸோ என்ன எழுத போகிறோம்? outside, out, OUT பார்த்தாச்சு, out. side அப்படின்னு எழுதணும். ஸோ சைடுக்கு பார்த்தீங்கன்னா இஸ், ஐடு, IDE. ஸோ இங்கே வந்து I-E அதோட சவுண்டு ஐங்கிற சவுண்டு சொல்லுவோம். அப்போ இஸ் ஐ, சை இட், அவுட் சைடு. அவுட், அபவுட், வித் அவுட், அவுட் சைடு. ஓகே, அடுத்தது நம்ம அவுட் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கிளவுடு, க்கு லவுடுன்னு சொல்லியிருக்கோம். கில் அப்படின்னா CL, எல் பிளன்ஸ்ல படிச்சிருப்போம். கில், ஃபில், பில், பில், இந்த சவுண்ட் எல்லாம் நம்ம எல் பிளன்ஸ்ல படிச்சிருப்போம். அப்போ இது கில் அவுடுன்னு சொன்னேன். அப்போ கில் அவுட் அப்படின்னா OUD, கிளவுடு. அடுத்தது லவுடு, இல் அவுடு, இல்லைனாவே தெரியும் எல். அடுத்து அவுடு, OUD, அவுடு, லவுடு. நெக்ஸ்ட் ப்ரவுடு, பிர், இது ஆர் பிளன்ஸ்ல படிச்சிருப்போம். பிர், ஃபிர், கிர் அதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. பிர் அப்படின்னா PR, பிர் அவுடுன்னு சொன்னேன். ப்ரவுடு, அவுடுனா OUD, ப்ரவுடு. கிளவுட், லவுட், ப்ரவுடு. அடுத்தது அவுன், அவுன் அப்படிங்கிற இதுக்கான எக்ஸாம்பிள் எழுதலாம்.
ஃபஸ்ட்டு வந்து கவுண்ட், க்கு அவுண்ட். ஓகே, அவுன் இட்டுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ கவுண்ட்னா சி, க்கு அவுனா ஓ-யூ, அவு. இன்னுங்கிற இடத்துல என் வரும், இட்டுன்னு முடிச்சிருக்கோம், டி வரும். கவுண்ட். அடுத்தது வந்து ஃபவுண்டு, ஃபவுண்டு டு சவுண்டு, ஃபு அவு ஓ-யூ நு டு, ஃபவுண்டு. இஃப் அவுண்டு, ஃபவுண்டு. அடுத்தது வந்து பவுன்ஸ், பவுன்ஸ் இப்பு அவு பவு, பவுன். இஸ்ன்னு சொல்லியிருக்கோம், சிஇக்கு இஸ்ஸுங்கிற சவுண்டு, பவுன்ஸ். அடுத்தது மவுண்டெயின், மவுண்டெயின் இம் அவு மவு இன், மவுன் எழுதியாச்சு. அடுத்து டெயின் எழுதணும், இட் எயின், டெயின், மவுண்டெயின், மவுண்டெயின். அடுத்தது நவுன், இன் அவுன், நவுன். அப்போ இன்னா என், அவுக்கு ஓ-யூ, இன்னுங்கிறதுக்கு என், நவுன். கவுண்ட், ஃபவுண்ட், பவுன்ஸ், மவுண்டெயின், நவுன். ஓகே, அடுத்தது பாருங்க அவுச். அவுச்க்கு என்ன பார்த்தோம், ஓ-யூ-சி-ஹெச், அவு இச், அவுச். எக்ஸாம்பிள் பாருங்க, வவுச்சர், வவுச்சர். யூ வவ், யூ அவு ஓ-யூ, அவு. இச்சுக்கு என்னது, சி-ஹெச், ச இர் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இர்னா இஆர், வவுச்சர். நெக்ஸ்ட் ஒன் அவுச் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இருக்கு, அவு இச், அவுச். நெக்ஸ்ட் ஒன் லவுச், இல் அவுச், லவுச். பவுச், இப் அவுச், பவுச். ஓகே, பவுச். வவுச்சர், அவுச், லவுச், பவுச். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம இந்த அவு அப்படிங்கிற சவுண்டை வச்சு வார்த்தைகளை எப்படியே ஈஸியாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த பேலன்ஸ் இருக்கக்கூடியதுக்கான எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் வந்து பார்க்கலாம். அவுத், ஓ-யூ-டி-ஹெச், அவு ஓ-யூ-டி-ஹெச் இத்து சவுண்டுக்கு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மவுத், இம் அவு இத், மவுத். அதே மாதிரி சவுத், இஸ் அவுத், சவுத், இஸ் அவுத், சவுத். நெக்ஸ்ட் ஒன் ஹவுஸ். ஸோ இங்கே எப்படி பார்த்தோம், ஓ-யூ-எஸ்-இன்னு பார்த்தோம், ஹவுஸ் சவுண்டு. எக்ஸாம்பிள் மவுஸ். அப்போ மவுஸ்க்கு இம், அடுத்து ஹவுஸ் இல்லையா, அதுக்கு என்ன வரும், ஓ-யூ-எஸ்-இ, மவுஸ். ஹவுஸ், இஹு ஹவுஸ், ஹவுஸ், ஈஸியாக எழுதியாச்சு. அதே மாதிரி ஸ்பவுஸ், ஸ்பு, ஸ்பு, எஸ்-பி, ஸ்பு ஹவுஸ், ஓ-யூ-எஸ்-இ, ஸ்பவுஸ். நெக்ஸ்ட் ஒன் பிளவுஸ், பில் ஹவுஸ். பில்லுனா எல்பிளன்ஸ், பிஎல், பில். ஹவுஸ்க்கு என்ன வரும், ஓ-யூ-எஸ்-இ, ஓ-யூ-எஸ்-இ, பிளவுஸ். ஓகே, மவுஸ், ஹவுஸ், ஸ்பவுஸ், பிளவுஸ். நெக்ஸ்ட் ஒன் அவுல், ஓ-யூ-எல், ஃபவுல். இஃப் அவுல், ஃபவுல். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அவர், ஓ-யூ-ஆர், அவர். அவர் செல்ஃப், அவர் செல்ஃப், செல்ஃப். அவர் செல்ஃப்ஸ், எஸ்-இ-எல்-வி-எஸ், அவர் செல்ஃப்ஸ். ஹவர், இஹு அவர், ஹவர், ஹவர். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா அவு இருன்ற மாதிரி வராது, அவர், அவு சவுண்டில் வரும். இது வந்து ஆர் இங்கே இருக்கும், ஆனால் வந்து ஏங்கிற சவுண்டில், ஷுவா சவுண்டில் வந்து உங்களுக்கு இந்த ஆருக்கு சவுண்ட் வந்து வரும். அவர், அவர் செல்ஃப், ஹவர். ஸோ இங்கே வந்து அவுன்ற சவுண்ட் தான், அந்த ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிற சவுண்ட் மாதிரி முடியும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஓ-யூ சவுண்ட் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ எப்படி நம்ம வந்து இந்த சவுண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கலாம், அதே டைமில் வேர்ட்ஸையும் நம்ம எப்படி வந்து சவுண்டு வச்சு எழுதுறது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு வந்து தமிழ் தெரியும், இங்கிலீஷ் கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம எந்தளவுக்கு பேசணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி அந்த மொழியை எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சதுன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக்குவீங்க. ஏன்னா இப்போ பேசணும் அப்படின்னாலே நிறைய வார்த்தைகள் தெரியணும். அதை சும்மா நம்ம கேட்டுக்கிட்டு மட்டும் இருந்து நம்ம சொன்னால் மட்டும் புரியாது. அது சில டைம் நம்ம ஏதாவது ஒரு புக்லேயோ இதுலையோ பார்க்கும்போது ஈவன் வந்து நீங்கள் ஃபோனில் கூட அந்த வேர்ட்ஸை எடுத்து
படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வேர்டை உங்களுக்கு ரீட் பண்ண தெரியணும், எழுதி பார்க்கணும் அப்படின்னா அதை எழுதுறதுக்கும் தெரியணும். ஸோ இந்த ரெண்டு விஷயம், ரீடிங் ரைட்டிங், இது ரெண்டையும் சவுண்ட்ஸை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்ற கான்செப்டில் நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருப்பேன். அது எல்லாமே உங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜை பேசிக்காக வச்சு கற்றுக்கக்கூடியதாக இருக்கும். தமிழில் இருக்க சவுண்ட்ஸ் அப்படியே வச்சு நம்ம இங்கிலீஷ் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். அந்த மாதிரி லெசன் தான் கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி லெசன்ஸ் வேணுன்ற ஐடியாஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான லெசனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.